இத வந்து இந்த பக்கம் இப்படி திருப்பணும்னா இப்படி திரும்பும், வலது கை பக்கம் இப்படி திருப்பினீங்கன்னா இப்படி திரும்பும். சார் சில பேர் நார்மல் குச்சி எடுத்து கம்பி வச்சு கட்டுவாங்க. இதுல நீ அப்படியே அதையே கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு விளையாண்டு பார்த்தா எப்படி இருக்கும்? இதுல ரேஸ் வைப்பாங்க. ஓ வண்டி வேகமா போகுதா, ஏ வண்டி வேகமா போகுதா. ஆனா அந்த போட்டி ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியமானது. இப்படித்தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம. இந்த செல்போன் செயல்பாடு நமக்கு வேணுமா? அந்த பொம்மை யாராவது பார்த்துருக்கீங்களா? என் கூட பயணிச்சவங்க வேணா சில பேர் பார்த்துருப்பாங்க. இன்னொரு யாரோ இல்ல, இன்னொரு காணும் ரொம்ப வண்டியை கொஞ்சம் உழைக்கிறேன் தம்பி. உட்கார்றான், நல்லா உட்கார்றான் தம்பி. நான் உட்காந்துக்கேன். அது பணம் பழமா பனம்பழத்தை சுட்டு சாப்பிடுவாங்க. பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா? பனைமரத்துல இருந்து கிடைக்கக்கூடியது கூடுதலாக நொங்கு இருக்கு தெரியுமா? பனைமரத்துல இருந்து நிறைய பொருட்கள் நமக்கு கிடைக்குது. உங்களுடைய பாடத்தை வெயில் நேரத்துல 90s கிட்ஸுக்கு பிடிச்சமான நுங்கு வண்டியை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர் ஒருவர் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரு. இந்த நிகழ்ச்சியில பனை வெல்லம், நுங்கு, பனக்கற்கண்டு, பனங்கிழங்குன்னு இயற்கை சார்ந்த விஷயங்களை விழிப்புணர்வா ஏற்படுத்தியிருக்காங்க. குழந்தைகள் ஆர்வத்தோட கத்துக்கிட்ட இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. மதுரை மாநகர் ஷெனாய் நகர் பகுதியை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலரான அசோக்குமார் அப்படின்றவரு விதைப்பந்துகள் தயாரிக்கிறது, மரக்கன்றுகளை நடுகிறது, பனை விதைகளை பயன்படுத்தி பொம்மைகள் உருவாக்குறது மாதிரியா இயற்கை சார்ந்த பல விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செஞ்சுட்டு வராரு. இந்த நிலையில அங்க இருக்கிற நிறைய குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில 90s கிட்ஸுக்கு பிடிச்சமான அந்த நுங்கு வண்டிகளை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பனை விதை குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்காங்க. சோ பனை மரத்துல இருந்து பனை நுங்கு ஓடுகளை கொண்டு வந்து அங்க இருக்கிற குழந்தைகள் விளையாடுற வகையில நுங்கு வண்டியை செஞ்சு அவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்திருக்காங்க. இது அங்க இருக்கிற குழந்தைகள் ஆர்வத்தோட கத்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் கிட்ட பனை விதை எங்க இருந்து கிடைக்குது, பனை மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பதநீர், நுங்கு, தகுன், பனை வெல்லம், பனங்கற்கண்டு, பனங்கிழங்கு, பனம், பழம் இது பத்தின மருத்துவ குணம் நிறைஞ்ச பல விஷயங்களையும் அசோக்குமார் அப்படின்றவரு குழந்தைகள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்காரு. சோ 90s கிட்ஸ்க்கு பிடிச்சமான பல விளையாட்டு சாதனங்களை நீங்க பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா அதோடைய பெயர்களை மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் இட்ஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.